அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை 36% குறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். අපිට මතකයි රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිවරයා IMF එක්ක එකගතාවයක් තිබුණා රාජ්‍ය සේවය 30% කප්පාදු කරනවා. රාජ්‍ය සේවය 30% කප්පාදු කරනවා. ඒ පිළිබඳව මේකේ පාර්ලිමේන්තුවේ මීට සති කිහිපයකට කලින් කිව්වා. මොකද ඔවුන්ගේ ආර්ථික උපදේශකයෙක් වන දුමින්ද උලංගමෝ මහත්මයා එතුමා රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාගේ උපදේශකයෙක්. දුමින්ද උලංගමෝ මහත්තයා කිව්වා ලක්ෂ 5මාරක්වත් රාජ්‍ය සේවයෙන් ඉවත් කරන්න ඕන කියලා කප්පාදු කරන්න. சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை 5.5 லட்சத்தினால் குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த உலங்கமுவ அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பு தொடர்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் என நளின் பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பில் அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதனையும் இதுவரையில் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.